அருள் அமுதம். ஸ்ரீ குருப்பியோ நமஹ. நம்முடைய சனாதன தர்மத்தை காலம் காலமாக ரிஷி பரம்பரைகள் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நேற்றும் அவர்கள்தான் வழிநடத்தினார்கள். இன்றுடைய நம்முடைய காலகட்டத்திலும் அவர்கள்தான் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நாளையும் அவர்கள்தான் நம் அனைவரையும் வழிநடத்துவார்கள். இப்படிப்பட்ட ரிஷி பரம்பரையில் மிகவும் சிறப்பான ரிஷி பரம்பரை பிறக்கும் பொழுதே ஜீவன் முக்தரான சுகபிரம்ம மகர்ஷி அவர்களின் ஜெயந்தி வரும் ஜூலை மாதம் திருவோண நட்சத்திரம் ஜூலை 12ஆம் தேதி சனிக்கிழமை வருகின்றது. இந்த சிறப்பு நன்னாளை முன்னிட்டு ஒரு நம் அருளமுதம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஒரு சிறப்பு பதிவாக அவருடைய சிறந்த சீடரான திரு அருளமுதம் பார்த்தசாரதி சுவாமி அவர்களிடம் சுகபிரம்ம மகர்ஷியின் அற்புதங்களையும் அவருடைய மகிமையையும் பல நல்ல விஷயங்களையும் நாம் அனைவரும் கேட்டுக்கொண்டு அவருடைய அருளாசி பெறுவோம். இப்பொழுது நாம் பதிவிற்கு செல்லுவோம். ஸ்ரீ குருப்பியோ நமஹ. நமஸ்காரம் குருஜி. நம்முடைய சனாதன தர்மத்துல காலம் காலமா வேதம் காலம் தொட்டு நிறைய குரு பரம்பரை நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களில் மிகவும் சிறப்பாக சுகபிரம்ம மகர்ஷி அவர்களுடைய குரு பரம்பரை நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். சுகபிரம்ம மகர்ஷியின் சிறந்த சீடரான நீங்க அவருடைய சிறப்பை, அவருடைய குரு பரம்பரையின் சிறப்பை எங்கள் அனைவருக்கும் எடுத்து கூறினால் மிகவும் நன்றாக இருக்கும் குருஜி. கண்டிப்பா. ஓம் நமோ சுகதேவாய நமஹ. அதாவது நம்மளுடைய பாரத தேசத்துல மட்டுமல்லாது இந்த பிரபஞ்சத்திலேயே இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த சக்தியையும் பிரபஞ்ச ரகசியங்களையும் அந்த பல ரகசியங்களையும் அந்த பிரம்ம ரகசியங்களை எல்லாம் தன்னுடைய தபோ வலிமையாலும் தங்களுடைய தபோ வலிமையாலும் ஞான திஷ்டாந்தங்களாலும் அறியப்பட்டவர்கள் ரிஷிகள் மட்டுமே. அப்பேற்பட்ட ரிஷிகளே நமக்கு தொகுத்து அளித்ததுதான் வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், சாஸ்திரங்கள், உபனிஷத்துகள், இன்னும் பல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முறைகள் அனைத்தும். அது மட்டுமல்லாது விஞ்ஞானம் முதற்கொண்டு அனைத்தையும் நமக்கு சொல்லி அருளியவர்கள் ரிஷி மகான்கள். அப்பேற்பட்ட ரிஷிகள், ரிஷி பரம்பரைகள் இந்த பாரதத்திலே இன்றைக்கும் நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்றன. அப்பேற்பட்ட ரிஷி பரம்பரைகளிலே பல ரிஷிகள் நாம் கூட இன்றைக்கு சொல்லுகிறோம் இல்லையா, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோத்திரத்தை சார்ந்தவர்கள் என்று. இந்த கோத்திரம் என்பதே ரிஷியினுடைய பெயர்களை கொண்டுதான். நான் கௌஷிய கோத்திரம் என்று சொன்னால் நான் கௌஷிய மகர்ஷியினுடைய வம்சம். அவர் வசிஷ்ட கோத்திரம் என்று சொன்னால் வசிஷ்ட வம்சம். காஷ்யப கோத்திரம் என்று சொன்னால் காஷ்யப ரிஷி வம்சம். இவ்வாறு ரிஷி பரம்பரையிலே நாமெல்லாம் அவதரித்தவர்கள். அதைத்தான் நாம் இந்த கோத்திரம் என்று சொல்லுகிறோம். அவையிலே இந்த பல ரிஷி பரம்பரைகள் இருந்தாலும் அதில் சிறந்த ரிஷி பரம்பரை அப்படின்று வருகின்ற பொழுது வசிஷ்டர், அந்த பிரம்மாவனுடைய பிரதான புத்திர பிரஜாபத்தின்னு சொல்வார்கள். 10 பிரஜைகளை உற்பத்தி பண்ணுவதற்காக பிரம்மா 10 ரிஷிகளை படைக்கின்றார். அதில் ஒருவர் நாரதர், அவர் பிரம்மச்சரியாக போகின்றார். மற்ற 9 தான் இந்த பிரஜா உற்பத்தியை பண்ணுகிறார்கள். அதில் முதலாவது வருவர் வசிஷ்டர். அந்த வசிஷ்டருடைய அந்த ரிஷி வம்சத்திலே வந்தவர்கள் வசிஷ்டர், சக்தி, பராசரர், வியாசர், அவருடைய குமாரர் சுகபிரம்ம மகர்ஷி. இவ்வாறாக ஒரு மிக சிறந்த ஒரு ரிஷி பரம்பரையில் அவதரித்தவர் ஸ்ரீ சுகபிரம்ம மகர்ஷி. இந்த சுகபிரம்ம மகர்ஷி வியாசருடைய புத்திரர். வியாசர் தான் மகாபாரதத்தை எழுதியவர். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் நாம் குரு பூர்ணிமா என்று கொண்டாடுகின்ற பொழுது அந்த வியாச பூர்ணிமா என்றதுக்கு இன்னொரு பெயர். அந்த வியாசர் தான் புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாவற்றையும் தொகுத்தளித்தவர். அப்பேற்பட்ட அந்த வியாசருடைய குமாரர் சுகபிரம்ம மகர்ஷி. இந்த வியாச பகவான் ஒரு முறை வனாந்திரத்தில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது இந்த சுகபிரம்ம மகர்ஷி எவ்வாறு அவதரித்தார் என்று அந்த அவருடைய கதையிலே வருகின்ற சரித்திரத்தில் வருகின்ற பொழுது வனாந்திரத்திலே சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது 2 மான்கள் கூடுகின்றன.
கொஞ்சி குழவுகின்றன. அதை பார்த்து அவருக்கு அந்த ஒரு இச்சையானது மேலோங்குகிறது. அப்பொழுது அங்கே ஒரு காந்தர்வ ஸ்திரீ அங்கே செல்லுகிறாள். அந்த காந்தர்வ ஸ்திரீ அழைத்து தன்னுடைய இச்சையை வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த காந்தர்வ ஸ்திரீ சொல்லுகிறார், உம்முடைய இச்சைக்கு நான் சம்மதிக்கிறேன், ஆனால் என்னுடைய ரூபம் கிளிர் சுரூபம், என்னுடைய கிளி சுரூபத்திலே ஒரு குழந்தைக்கு பிறப்பதற்கு நீங்கள் உடன்பட்டால் நான் உங்களுடைய அந்த மோகத்தை தணிக்க நான் உடன்படுகிறேன் என்று சொல்லுகின்றார். சத்திய பிரமாணத்தை வாங்குகின்றார். அதற்கு உடன்பட்டு வியாசர் அந்த கந்தர்வ ஸ்திரீயுடன் கூடுகின்றார். அந்த கந்தர்வ ஸ்திரீக்கும் வியாச பகவானுக்கும் பிறந்தவர் தான் சுகபிரம மகர்ஷி. அதனால் தான் பிறக்கும் பொழுதே அந்த கிளி சுரூபமாக அந்த முகம், அந்த கிளி உருவத்தினுடைய அவர் உடல் மானுட உருவத்திலே அவதரிக்கின்றார். இவ்வாறாக சுகபிரம மகர்ஷியினுடைய அந்த அவதாரத்தினுடைய அந்த சூட்சமான விஷயம் நமக்கு தெரிய வருகிறது சுகருடைய அந்த வரலாற்றிலே புராணங்களில் இருந்து. அப்பேற்பட்ட சுகபிரம மகர்ஷி பிறக்கின்ற பொழுது ஜீவன் முக்தராக பிறக்கின்றார். அதாவது ஜீவன் முக்தராக பிறக்கின்ற பொழுதே மூவர் தான் பிறந்தார்கள். ஒருவர் சுப்பிரமணியர், இன்னொருவர் மதுரை மீனாட்சி, அடுத்து சுகபிரம மகரிஷி. இவர்கள் மூவர் மட்டுமே ஜீவன் முக்தராகவே பிறக்கும் பொழுதே ஜீவன் முக்தராக அவதரித்தவர்கள். அப்பேற்பட்ட ஜீவன் முக்தராக அவதரித்த சுகபிரம மகரிஷி எதிலும் பற்று இல்லாமல், எந்த விதமான பற்றும் இல்லாமல் அவர் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு தபோ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட சுகபிரம மகரிஷி அவருடைய ஜீவன் முக்தருடைய நிலைக்கு நிறைய உதாரணங்களை நம்முடைய புராணங்கள் சொல்லி இருக்கிறது. அந்த வகையிலே அந்த ஒரு அப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஒரு பரம்பரையில் அவதரித்த அவர்தான் ஸ்ரீ சுகபிரம மகரிஷி. அந்த சுகபிரம மகரிஷியினுடைய ஜெயந்தி வருகின்ற ஆணி மாதம் அந்த ஜூலை 12ஆம் தேதி அன்று வருகிறது. அன்றைய தினம் நம்முடைய அருள்முகம் சமய அறக்கட்டளை சார்பாக அற்புதமான ஜெயந்தி திருநாளை நாம் வேத பாராயணங்கள், சுகபிரம மகரிஷி அபிஷேக ஆராதனைகள் போன்ற பலவை அன்னதானங்கள் போன்ற வைபவங்களை எல்லாம் நிகழ்த்தி அந்த சுகபிரம மகரிஷி அருள் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க நம்முடைய சமய அறக்கட்டளை முனைந்திருக்கிறது. எனவே இந்த ஒரு நன்னாளை முன்னிட்டு நாம் இந்த பதிவிலே இந்த சுகபிரம மகரிஷியை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை சுகன்யா அவர்கள், திருமதி சுகன்யா அவர்கள் மூலமாக நாம் அவர்கள் உங்களுக்காக, உங்கள் சார்பாக அவர்கள் நிறைய கேள்விகளை அடியனிடம் கேட்டு தெரிந்து கொள்ளவிருக்கிறார்கள். இந்த பதிவிலே அடுத்து அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்பதை பொறுத்து அடியனுடைய பதில் அவர்களுக்கு நான் அளிக்கின்றேன், அவர்கள் மூலமாக உங்களுக்கு. அருள் அமுதம்.